வணக்கம். அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மில்லியன் கணக்கான சமூக ஊடக பயனாளர்களின் இதயங்களை கொள்ளை கொண்ட இலங்கை சிறுமி வைரலான முள்ளம்பன்றியுடன் விளையாடும் காணொளி. கொழும்பை அதிர வைத்த சம்பவம். கால்வாயில் சடலமாக மீட்கப்பட்ட நபர் விசாரணை தீவிரம். அரச ஊழியர்களுக்கு சோறு கொடுத்து மக்களுக்கு புண்ணாக்கா. திடீரென அரசாங்கத்தை வெளுத்து வாங்கிய முக்கிய புள்ளி மீண்டும் அனுரவை சீண்டிய சம்பவம். நாட்டில் அரங்கேறிய கோர சம்பவம். நண்பர்களுக்கு காதலியை கைமாற்றிய இளைஞன். அம்பலமான திடுக்கிடும் தகவல். நாட்டு மக்களை அச்சத்தில் உறைய வைத்த டெங்கு நோயின் பரவல். வெளியான அதிர்ச்சி தரும் எண்ணிக்கை. உயிரையும் விட்ட பலர். விடுக்கப்பட்ட அவசர எச்சரிக்கை. ஓட்டை உள்ளாடைகளுடன் திரிந்த அரசியல்வாதிகள் கோடீஸ்வரர்களானது எப்படி? அரசாங்கத்தின் மீது வன்மத்தை கொட்டும் மற்றொரு புள்ளி. வெளியிடப்பட்ட மோசமான கருத்துக்கள். இலங்கைக்கு முதல் முறையாக நேரடி விமான சேவையை ஆரம்பிக்கும் நாடு. வெளியான தகவல். மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த இளைஞனுக்கு வானில் பறந்த மயிலால் நேர்ந்த விபரீதம். வெளியான சோக சம்பவம். நடந்தது என்ன? அனுரவின் ஆட்சியை வீழ்த்த பாடுபடும் ராஜபக்ச தரப்பின் நெருங்கிய சகா உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ள சம்பவம். வெளியான தகவல். ஐரோப்பிய நாடுகளை வாட்டி வதைக்கும் கடுமையான வெப்பம். உலகளாவிய ரீதியில் சரிவடையும் பணவீக்கம். அடுத்தடுத்து மாற்றமடையும் மசகு எண்ணெயின் விலைகள். வெளியான சர்வதேச தகவல்கள். தொடர்பான விரிவான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது அதிரடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நெற்பயிர் விளைந்து நிற்கும் வயல்வெளியில் குட்டி முள்ளம்பன்றி ஒன்றை செல்ல பிராணியாக தன் பின்னே கூட்டிச் செல்லும் சிறுமியின் மனதை நெகிழ வைக்கும் காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த காணொளி உலகளவில் மில்லியன் கணக்கான நெட்டிசன்களின் கவனத்தை ஈர்த்து வைரலாக பரவி வருகின்றது. குறித்த காணொளி இலங்கையின் அழகிய பகுதிகளில் ஒன்றான பொலன்னறுவை மாவட்டத்தில் படமாக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இது முதலில் கடந்த ஜூன் 11 ஒரு முகநூல் கணக்கில் பதிவேற்றப்பட்டுள்ளது. அந்த பதிவின் தலைப்பும் விளக்கமும் முழுமையாக சிங்கள மொழியில் குறிப்பிடப்பட்டிருந்ததுடன் அதே கணக்கிலிருந்து சிறுமியும் முள்ளம்பன்றியும் ஒன்றாக விளையாடும் மேலும் பல காணொளிகளும் வெளியிடப்பட்டுள்ளதால் அதன் உண்மைத்தன்மை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மில்லியன் கணக்கான மக்களின் மனங்களை கவர்ந்த இந்த நிகழ்வு இலங்கையின் கிராமிய வாழ்க்கையின் அழகை வெளிப்படுத்தும் ஒரு மனதை ஈர்க்கும் காட்சியாக பார்க்கப்படுகின்றது. இதற்கிடையில் சமூக ஊடகங்களில் இந்த காணொளி பரவியதை தொடர்ந்து சில சர்வதேச ஊடகங்கள் இதை பங்களாதேஷில் இடம்பெற்றதாக தவறாக தகவல் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கண்டி பகுதியை சேர்ந்த இளம் பெண் ஒருவர் தனது காதலனை சந்திப்பதற்காக மாத்தளை மாவட்டம் வில்முவாவுக்கு சென்றிருந்த நிலையில் அங்கு அவர் பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. சம்பவம் குறித்து தெரிய வருவதாவது, அந்த பெண் தனது காதலனுடன் ஒரு வீட்டுக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் பின்னர் மேலும் சில நபர்கள் அந்த வீட்டிற்கு வரவழைக்கப்பட்டு அவர்களாலும் வன்முறை இடம்பெற்றதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. சம்பவத்திற்கு பிறகு பாதிக்கப்பட்ட பெண் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் மருத்துவ பரிசோதனையின் அடிப்படையில் சம்பவம் தொடர்பான தகவல்கள் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளன. இதையடுத்து வில்முவா மற்றும் உடதும்புற காவல்துறையினர் இணைந்து மேற்கொண்ட விசாரணைகளில் சந்தேக நபர்கள் 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் தொடர்வதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஹெட்டிபோல வஸ்கமோ வீதியில் 42வது கிலோமீட்டர் கம்பத்திற்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்று மயிலுடன் மோதியதில் இடம்பெற்ற விபத்தில் 18 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். ஹந்தன்கமோ பகுதியை சேர்ந்த 18 வயதுடைய இளைஞரே விபத்தில் உயிரிழந்தவர் என தெரிவிக்கப்படுகின்றது. ஹெட்டிபோல பகுதியிலிருந்து வஸ்கமுவ நோக்கி மோட்டார் சைக்கிளில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென வீதிக்கு குறுக்கே மயில் ஒன்று வந்துள்ளது. இதனால் மோட்டார் சைக்கிள் அந்த மயிலுடன் மோதியுள்ளது. மோதலின் பின்னர் மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகில் இருந்த மரம் ஒன்றில் மோதி தடம் புரண்டுள்ளது. விபத்தில் படுகாயமடைந்த இளைஞர் உடனடியாக அருகிலுள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து குறித்து ஹந்தன்கமுவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு
கொழும்பு பொருளை சகஸ்புர காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கல்கமத்த பகுதியில் கால்வாய் ஒன்றில் ஆணொருவரின் சடலம் மிதந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. சகஸ்புர காவல் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த காவல்துறையினர் இந்த சடலத்தை மீட்டுள்ளனர். உயிரிழந்த நபரின் அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது. அவர் சுமார் 55 வயது மதிக்கத்தக்கவராக இருக்கலாம் எனவும் சுமார் 5 அடி 4 அங்குல உயரம் கொண்டவராகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் அவர் வெள்ளை நிற தலைமுடியை கொண்டிருந்ததாகவும் இறக்கும் போது கருப்பு நிற சட்டையும் கருப்பு நிற காட் சட்டையும் அணிந்திருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சந்தேகத்திற்கிடமான மரணம் தொடர்பில் சகஸ்புர காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் மற்றும் நேற்றைய தினம் வரையில் மாத்திரம் 19,318 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதன் மூலம் இவ்வருடத்தில் இதுவரையில் பதிவாகியுள்ள மொத்த டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,000 தாண்டியுள்ளது என தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு இன்று காலை வெளியிட்ட அறிக்கையின்படி இந்த வருடத்தின் ஜனவரி 1ஆம் தேதி முதல் நேற்று வரையான காலப்பகுதியில் நாடளாவிய ரீதியில் பதிவான டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 53,159 ஆகும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் டெங்கு நோய் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 31 ஆகும். கடந்த 5 மாதங்களில் ஒவ்வொரு மாதத்திலும் பதிவாகும் நோயாளர்களின் எண்ணிக்கை 10,000க்கும் குறைவாக இருந்த நிலையில் ஜூன் மாதத்தின் கடந்த 28 நாட்களில் மட்டும் 19,318 பேர் டெங்கு தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. அதிகளவிலான டெங்கு நோயாளர்கள் பதிவான மாகாணமாக மேல் மாகாணம் பதிவாகியுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையே புதிய நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் நிறுவனம் இந்த சேவையை 2026 ஆகஸ்ட் 16ஆம் தேதி முதல் தொடங்க உள்ளது. இந்த விமானங்கள் வாரத்திற்கு 3 முறை ஹோசிங்மின் நகரம் மற்றும் கொழும்பு இடையே இயக்கப்பட உள்ளன. இந்த புதிய சேவை மூலம் இரு நாடுகளுக்கு இடையிலான சுற்றுலா, வர்த்தக பயணங்கள் மற்றும் பிராந்திய இணைப்பு வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வியட்நாம் ஏர்லைன்ஸ் தனது 2026 கோடைக்கால விரிவாக்க திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்கின்றது. இதன் கீழ் புதிய ஏர்பஸ் விமானங்கள் சேர்க்கப்படுவதுடன் பிற சர்வதேச வழித்தடங்களும் விரிவுபடுத்தப்பட உள்ளன. இந்த புதிய நேரடி விமான சேவை இலங்கையின் வான்வழி போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறைக்கு முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசு தனது அகந்தையை கைவிட்டு மக்களின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முன்வர வேண்டும் என்றும், இல்லையெனில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கு ஏற்பட்ட நிலையே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் ஏற்படக்கூடும் என்றும் பத்திரமுள்ள சீலரத்த தேரர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசு எதிர்வரும் தேர்தல்களில் அரசு ஊழியர்களின் வாக்குகளை பெறும் நோக்கிலேயே அரிசி விநியோக திட்டங்களை முன்னெடுத்து வருவதாக குற்றம் சாட்டினார். அரசு ஊழியர்களுக்கு தலா 20 கிலோகிராம் அரிசி வழங்கும் திட்டம் முற்றிலும் தவறான அணுகுமுறையாகும் என்றும், நாட்டை கட்டியெழுப்புவதாக கூறி ஆட்சிக்கு வந்த அரசு இன்று அரிசி விநியோகத்தில் மட்டுமே கவனம் செலுத்துவது கவலைக்குரியது என்றும் அவர் குறிப்பிட்டார். மேலும் மக்களிடமிருந்து வசூலிக்கப்படும் வரிப்பணம் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்றும், சர்வதேச நாணய நிதியம் மற்றும் பிற கடன் உதவிகள் மூலம் பெறப்பட்ட நிதிகளுக்கு என்ன நடந்தது என்றும் அரசிடம் கேள்வி எழுப்பினார். அரசு ஊழியர்களின் தேவைகள் குறித்து மட்டுமே அக்கறை காட்டுவதாகவும், ஏழை கிராம மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் விவசாயிகளின் பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். விவசாயிகளிடமிருந்து நெல்லை நியாயமான விலைக்கு கொள்வனவு செய்வதற்கோ அல்லது கிராமப்புற மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கோ அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மக்களின் உண்மையான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க விட்டால் மக்கள் மீண்டும் வீதியில் இறங்கி போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் என்றும் அவர் எச்சரித்தார். அதேபோல் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியிலிருந்து விலகுமாறு மக்கள் கோரியதைப் போலவே ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடமும் அதே கோரிக்கையை முன்வைக்கும் சூழல் உருவாக அதிக காலம் ஆகாது என்றும் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார்.
நாட்டின் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்கள் 1.5 வருடங்களுக்கு முன்பு தங்களுக்கு தேவையான உள்ளாடைகளை கூட வாங்க முடியாத நிலையில் இருந்ததாகவும் தங்களது உள்ளாடைகளில் ஓட்டைகள் இருந்ததாகவும் கூறி மேடைகளில் பேசி மக்களிடம் வாக்குகளை பெற்றவர்கள் இன்று கோடீஸ்வரர்களாக மாறியுள்ளனர் என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஒரு காலத்தில் மற்றவர்களிடம் இரவலாக பெற்று ஆடைகளை அணிந்து வாழ்ந்தவர்கள் மற்றும் மருத்துவமனைக்கு சென்றால் அங்குள்ள மருத்துவர்களே கை செலவுக்கு பணம் கொடுத்து உதவிய நிலையில் இருந்தவர்கள் இன்று சொகுசு வீடுகளையும் காணி நிலங்களையும் வாங்குவது எப்படி என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நாட்டு மக்களின் பசியை போக்க முடியாத இந்த அரசாங்கம் தங்கள் மீது உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகளை மறைப்பதற்காக எதிர்க்கட்சியினரை அரசியல் பழிவாங்கல் என்ற பெயரில் வேட்டையாடுவதிலேயே கவனம் செலுத்துகின்றது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் பசி என்பது இறுதியில் பெரிய புரட்சிக்கு வழிவகுக்கும் எனவும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன எச்சரிக்கை விடுத்துள்ளார். ராஜபக்ச குடும்பத்தின் பிரதம சட்ட ஆலோசகரும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளருமான சட்டத்தரணி சாகர காரியவசம் பல நாடுகளில் உள்ள வெளிநாட்டு தூதரகங்களில் மிகுந்த உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்பது வெளியிடப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் அடக்குமுறை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக கூறி அவர் சில தூதரக அதிகாரிகளை சந்தித்து இவ்விவகாரத்தில் கவனம் செலுத்தி தலையிடுமாறு கோரியுள்ளார். எனினும் அவருடைய கேள்விகளுக்கு பதிலளித்த தூதரக அதிகாரிகள் அத்தகைய அடக்குமுறை நடவடிக்கைகள் குறித்து நம்பகமான சுயாதீன தகவல்கள் எதுவும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டில் நடைபெற்று வரும் கடுமையான குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகள் முறையாக நடைபெற்று வருவதாக பல சுயாதீன அமைப்புகளின் அறிக்கைகள் தங்களுக்கு கிடைத்துள்ளதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதற்கிடையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழ் சிறைச்சாலை கைது செய்யப்பட்ட சம்பவமே சாகர காரியவசம் முன்வைத்த முக்கிய குற்றச்சாட்டாகும் என இலங்கை ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தொடர்பான உலக செய்திகளின் ஒரு பார்வை. ஐரோப்பிய நாடுகளில் கோடை காலத்தின் தொடக்கத்திலேயே கடுமையான வெப்ப அலை நிலவுகின்றது. இதனால் ஜெர்மனி, போலந்து, செக் குடியரசு உள்ளிட்ட பல நாடுகளில் வெப்பநிலை 40 பாகை செல்சியஸை கடந்துள்ளது. உலக சுகாதார அமைப்பின் தகவலின்படி இதுவரை 1300க்கும் மேற்பட்டோர் வெப்பத்தினால் உயிரிழந்திருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக பிரான்சில் மட்டும் வழக்கத்தை விட சுமார் 1000 கூடுதல் மரணங்கள் பதிவாகியுள்ளன. அதிக வெப்பம் காரணமாக முதியவர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகின்றனர். பாதுகாப்பற்ற நீர்நிலைகளில் குளிக்க சென்றவர்களில் பிரான்சில் மட்டும் 74 பேர் நீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இந்த நிலைக்கு வெப்ப குமிழ் எனப்படும் வானிலை நிகழ்வும் அதனுடன் புவி வெப்பமயமாதலும் காரணமாக இருப்பதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மேலும் இத்தகைய தீவிர வெப்ப அலைகள் இனி அடிக்கடி ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா பகுதியில் நிலவும் அரசியல் பதற்றம் மற்றும் உலகளாவிய பணவீக்க அச்சம் காரணமாக தங்கத்தின் விலை சரிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதேவேளை அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதங்களை மேலும் உயர்த்தும் என்ற எதிர்பார்ப்பு முதலீட்டாளர்களிடம் உருவாகியுள்ளது. இதனால் வட்டி வருமானம் இல்லாத தங்கம் போன்ற உலோகங்களின் தேவை குறைந்துள்ளது. இதன் விளைவாக உலக சந்தையில் தங்கத்தின் உடனடி விலை சுமார் 0.9% குறைந்து ஒரு அவுன்ஸுக்கு $4049.90 அமெரிக்க டாலராக பதிவாகியுள்ளது. அதேபோல் ஆகஸ்ட் மாத தங்க விலை 0.8% குறைந்து $4063.50 அமெரிக்க டாலராக உள்ளது. மத்திய கிழக்கில் நடைபெறும் அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்த நம்பிக்கையின்மை மற்றும் சந்தை நிலைமைகள் தங்க விலையை பாதித்ததாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் அதிரடியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்தி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவிடுங்கள்.